தருமபுரம் ஆதீன கர்த்தர் ஞானபீடம் அமர்ந்த திருநாள் விழா ஞானபுரீஸ்வரருக்கு ருத்ராபிஷேகம். தருமபுரம் ஆதீனம் 24வது குருமகா சன்னிதானத்திற்கு மகா அபிஷேகம் செய்யப்பட்டு கொலுக்காட்சியில் அமர்ந்து பக்தர்களுக்கு அருளாசி வழங்கினார். மயிலாடுதுறை தருமபுரம் ஆதீனத்தின் 27வது குருமகா சன்னிதானமாக ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் அருளாட்சி செய்து வருகிறார். இவர் ஞானபீடம் அமர்ந்த நாளையொட்டி ஞானபுரீஸ்வரர் கோவிலில் கணபதி ஹோமம், நவக்கிரக ஹோமம், மிருத்யுஞ்சய ஹோமம், ருத்ர ஹோமம், ஆயுஷ் ஹோமம் ஆகியன நடைபெற்றது. தருமபுரம் ஆதீனம் 27வது குருமகா சன்னிதான முன்னிலையில் சிறப்பு ஹோமங்கள் பூர்ணாகுதி செய்யப்பட்டு கணங்கள் புறப்பட்டு ஞானபுரீஸ்வரருக்கு ருத்ராபிஷேகம் நடைபெற்றது. இதனையடுத்து குருமகா சன்னிதானத்திற்கு மகா அபிஷேகம் செய்து வைக்கப்பட்டது. தொடர்ந்து 27வது குருமகா சன்னிதானம், ஞானபுரீஸ்வரர், தர்மபுரீஸ்வரர், துர்க்கையம்மன் கோவில்கள் மற்றும் சொக்கநாதர் பூஜை மடத்தில் வழிபாடு செய்த பின்பு ஆதீனத்தில் உள்ள ஞான பீடத்தில் அமர்ந்தார். அவருக்கு திருஞான சம்பந்த தம்பிரான் சுவாமிகள் மகா தீபாராதனை செய்து வழிபட்டார். ஆதீன கட்டுப்பாட்டில் உள்ள கோவில்களில் இருந்து பிரசாதங்கள் வழங்கப்பட்டது. குருமகா சன்னிதானம் பக்தர்களுக்கு அருளாசி வழங்கினார். அப்போது சர்வேச சிவாச்சாரியார் பணியை பாராட்டி நற்சான்றிதழ் மற்றும் ரூபாய் 10,000 பொற்கிழியை தருமபுரம் ஆதீனம் வழங்கி கௌரவித்தார். இதில் ஆதீன கட்டளை தம்பிரான் சுவாமிகள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர்.